நிகழ்தகவு. மாமியாரின் தொண்டை குழியில் கத்தியால் காட்டுமிராண்டித்தனமாக குத்திய மருமகன். அதிக ரத்தம் வெளியேறி உயிரிழந்த மாமியார். அடுத்த சில மணி நேரத்தில் மருமகனை மடக்கி பிடித்த போலீஸ். மாமியாரின் தொண்டை குழியில் கத்தியால் குத்தி கொலை செய்யும் அளவுக்கு மருமகனுக்கு என்ன வெறி? பின்னணி என்ன? மதிய நேரம் மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன், உங்களால தான் எங்க வீட்டுல தினமும் சண்டையா இருக்கு, நீங்க தான் என்னுடைய மனைவியை ஆட்டி வைக்கிறீங்கன்னு சண்டை போட்டிருக்கான். பேசாம இடத்த காலி பண்ணு, நீ என்ன கத்துனாலும் என் பொண்ணை உன் கூட அனுப்ப முடியாதுன்னு மாமியார் சொன்னதும் மருமகனுக்கு கோபம் சுருன்னு தலைக்கு ஏறி இருக்குது. அப்போ பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து மாமியார் தொண்டையிலேயே ஆக்ரோஷமா குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் மருமகன். அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொண்டையில கத்தி சுருகுனபடி வலியால துடிச்சிட்டு இருந்த மாமியாரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சுத்திட்டு இருந்த மருமகனை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் மாமியார் மேல மருமகனுக்கு இருந்த கொலை வெறிக்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்குது. தேனி குள்ளப்ப கவுண்டன் பட்டியில உள்ள கொடியரசன் பூங்கொடி தம்பதியுடைய மகள் நித்யாவை காமைய நாயக்கன் பட்டியை சேர்ந்த சுருளி கடந்த சில வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் மது போதையிலேயே வீட்டுக்கு வந்திருக்காரு சுருளி. வேலை வெட்டிக்கு போகலன்னா உங்களோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு அடிக்கடி கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க நித்யா. அந்த நேரத்துல எல்லாம் இனிமே நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன், மது குடிக்கவே மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்து கெஞ்சி கூத்தாடி மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா சொன்ன வார்த்தையை 2 நாள் கூட காப்பாத்தாம திரும்பவும் மது போதையில தான் வீட்டுக்கு வந்திருக்காரு சுருளி. அதனால வழக்கம் போல கோபத்துல அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நித்யா. 15 நாளைக்கு மேல அம்மா வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. கணவர் போன் பண்ணினாலும் இனி உங்களோட வாழ விருப்பம் இல்ல, வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நித்யா. ஊர்ல உள்ள சில பெண்களோட சேர்ந்து ஏலக்காய் தோட்டத்துக்கு நித்யா வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நித்யாவோட தாய் பூங்கொடி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. மதியம் 2 மணிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த சுருளி, என் மனைவியை என்னோட அனுப்பி வைங்க, இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேலை வெட்டிக்கு போகாம குடியோட குடித்தனம் நடத்துற நீ ஒரு நாளும் திருந்தவே மாட்ட. என் பொண்ணு உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், இங்க இருந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க பூங்கொடி. அதனால கடுப்பான சுருளி பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து மாமியாருடைய தொண்டை குழியிலேயே குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடியிருக்கான். கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பூங்கொடி சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்துட்டாங்க. மாமியாரை கொலை செஞ்சுட்டு கூடலூர்ல சுத்திட்டு இருந்த மருமகன் சுருளிய கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க காவல்துறையினர். நிகழ்தகவு.